السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 245. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 245ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹவுஃபி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 245ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தை துவங்க இருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு பாபுல் ஹவுஃபி என்று அமையக்கூடிய ஒரு பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்தினுடைய ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, முதலாவதாக விஷயம், இந்த பாபுல் ஹவுஃப் என்ற இந்த புதிய பாடம், இந்த புதிய பாட தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி முதலாவது காரியமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து எக்கச்சக்கமான ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ அதிகப்படியான நிறைய ஆயத்துக்களை குர்ஆன் ஷரீஃபிற்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ அந்த ஆயத்துக்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதனுடைய முழு அர்த்தத்தையும் இன்றைய பாடத்தில் சொல்லாவிட்டாலும் அந்த ஆயத்தினுடைய ஒரு பாதி ஆயத்து, முசன்னிஃப் அவர்கள் நிறைய ஆயத்தை கொண்டு வராங்க. அந்த நிறைய ஆயத்திலிருந்து ஒரு சில ஆயத்திற்கான தர்ஜுமாக்கள், விளக்கங்களை மாத்திரம் இன்றைய பாடத்தில் நம்ம பேசி, மீதி உள்ள ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் அதற்கான விளக்கங்களை எல்லாம் அடுத்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இது நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம். இப்போ முதலாவதாக இந்த பாபுல் ஹவுஃப், இந்த பாடத்திற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, பயத்தை குறித்த பாடம். எந்த பயம்? யாரின் மீது உள்ள பயம்? அல்லாஹின் மீது உள்ள அந்த பயம். அப்ப அல்லாஹுவை பயப்படுதல் குறித்த பாடம் என்பதுதான் அமையும். அப்போ அல்லாஹினுடைய அந்த பயத்தை குறித்த ஒரு பாடமாக இருக்குது. அப்ப அல்லாஹின் மீது பயம் கொள்வது என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. இப்ப அல்லாஹின் மீது ஒருத்தவனுக்கு பயம் போயிடுச்சுன்னு சொன்னா அவன் தீய வழியில் கூட போய் விடுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. அப்போ அந்த படைத்த அந்த அல்லாஹின் மீது பயம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னென்ன காரியத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், இந்த காரியத்தை நம்ம செய்யலன்னு சொன்னா இதற்கான தண்டனையை அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹ் சில விஷயத்தை தடை செஞ்சிருக்கிறான். இந்த காரியத்தெல்லாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்மை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹுடைய தண்டனை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனையை விட பல லட்ச பல கோடி மடங்கு அதிகமான ஒரு வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹ் எந்த அளவிற்கு ரஹ்மானாக இருக்கிறானோ, அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறானோ, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அதிகமான தன்னுடைய கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய பயம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஒருத்தன் அல்லாஹ்வே வைப்பில்லை, நம்ம அல்லாஹ் கடமையாக்கின விஷயம், இன்னைக்கு நம்ம தொழுவல என்ன, இன்னைக்கு நம்ம சுபு தொழாம தூங்கிட்டோம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கும் தூங்கிட்டான், சரி நாளை கழிச்சு பார்த்துக்கலாம். இப்படியே ஒருவன் தனக்கு கடமையான விஷயத்தை கூட
செய்யலன்னு சொன்னா அல்லாஹ் தண்டிப்பன்னு சொல்லி இருக்கிறான். இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிக்கிறவன் தானே, அல்லாஹ் ரஹ்மத் செய்யவன் தானே, அல்லாஹ் அப்படியே மன்னிச்சிருவான், அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான், ஒன்னும் தண்டிக்க மாட்டான், பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு தைரியத்துல இருக்கிறான என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயம் என்பது அவனிடம் போய்விட்டது என்பதாக தான் அர்த்தம். அப்போ அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பயம் ஒருவனுக்கு இருக்கணும். நம்ம இன்னைக்கு சுபு தொழாம தூங்கிட்டோம், நம்ம சுபு இன்னைக்கு தொழுவுல, நாளைக்கு நம்ம உயிரோட இருக்குமான்னு தெரியாது. இப்போ ஆயுள் காலம் அல்லாஹ் அந்த உலகத்துல தண்டிக்கிறது ரொம்ப ரேர் தான். அந்த உலகத்தில் சின்ன சின்ன தண்டனைகளை தான் கொடுப்பான், சின்ன சின்ன வேதனையை தான் கொடுப்பான். அதுவும் ஹைரு. இந்த உலகத்துல ஒருவனை எல்லாம் தண்டிக்கிறான்னு சொன்னா அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த உலகத்தோடு அது முடிந்து விடும். அது ரொம்ப லேசானதாக காரியமாக இருக்கும். அது பெரிய வேதனைக்குரியதாக இருக்காது. அந்த மறுமையை கம்பேர் பண்ணும்போது அது மறுமையில் உள்ளது இதெல்லாம் விட பல லட்சம் மடங்கு அதிகமானதாக இருக்கும் பார்த்தீங்களா? அல்லாஹ் அந்த உலகத்தில் ஒருவனை வாழ செய்து பின்னாடி அவன் பிடிக்கிறான்னு சொன்னா அந்த பிடி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இன்ன பத்துஷ ரப்பிக்க லஷதீத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து சொல்லுவான். அல்லாஹுடைய பிடி என்பது ரொம்ப கடுமையானதாக இருக்கும். இது சாதாரணமான பிடியா இருக்காது. அல்லாஹ் ஒருத்தனை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டா பயங்கரமான பிடியாக இருக்கும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவிற்கு வேதனைக்குரிய ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு பிடியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹுடைய தண்டனை அந்த அளவிற்கு இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு சுபூ தொழாம தூங்கிட்டோம், நாளைக்கு நம்ம வஃபாத் ஆயிட்டா நம்ம சுபூ தொழுகை எப்படி கலா எடுக்கிறது? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? உனக்கு ஃபர்லான அந்த தொழுகையை நீ நேற்று தொழுவாம விட்டியேன்னு கேட்பான். அப்ப அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கணும்னா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்லான அந்த காரியத்தை எல்லாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு பாவம் செய்யறோம், ஒரு பாவம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வரணும். சுத்தி சுத்தி பாக்குறோம், ஒரு பாவம் செய்யும் பொழுது யாருமே இல்லை நம்மளை சுத்தி, சரி நம்ம செஞ்சிருவோம் பேசாம, யாரும் இல்ல, யாரு பார்க்க போறா, யாருக்கும் தெரிய போறது இல்ல, ஒரு நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஆதரவுல அப்படி ஒரு ரிலாக்ஸ் ஒருத்தவன் பண்றான் ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மீது உள்ள பயம் என்பது அவனுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னு சொன்னாலே அல்லாஹுடைய எண்ணம் என்பது முதலாவதாக வரணும். அல்லாஹுடைய அந்த பயம் என்பது முதலாவதாக வரணும். இந்த பாவத்தை நம்ம செய்யறோம், நாலு செவத்துக்குள்ளதான் செய்யறோம், எந்த ஒரு கேமராவும் கிடையாது, யாரும் பார்க்க போறதும் கிடையாது, யாருக்கும் நம்ம வாய்ஸும் கேட்காது. இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு நாலு சுவர் என்பது உண்டா? அல்லாஹ்வினுடைய பார்வைக்கு திரை இருக்குதா? கிடையாது. அல்லாஹ் திரை இல்லாமல் பார்க்கக்கூடியவன். சொல்லுவாங்களா இல்லையா, கடும் இருட்டுல ஒரு கரும் பாறையில ஒரு அந்த கடும் இரவுல அந்த கரும் பாறையில ஒரு சின்ன கருப்பு எறும்பு நுழைந்து போறது கூட அல்லாஹு தஆலா நுண்ணிப்பாக கவனிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப அல்லாஹுடைய பார்வையில் அகப்படாது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றையும் யாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் மீது உள்ள அந்த பயத்தின் காரணமாக தான் ஒருத்தன் அந்த பாவத்திலிருந்து தவிரக்கூடியவனாக இருப்பான், தனக்கு கடமையான விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். இதை நம்ம செஞ்சா அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பானே, இதை நம்ம செய்யாம விட்டா அல்லாஹ் நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்பானே, அல்லாஹ் பிடிச்சா நம்ம தாங்க மாட்டோமே, அல்லாஹுடைய வேதனைக்கு நம்ம ஆளாட விடக்கூடாதே அப்படின்னு அல்லாஹ் மீது பயத்தினாலேயே இந்த உலகத்தில் பயந்து கொண்டு அஞ்சி கொண்டே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவான். இவர்கள் தான் அவுலியாக்கள். அவுலியாக்கள் எல்லாம் ஒவ்வொரு செகண்டும் பயப்படுவாங்க, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹின் மீது பயம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு அடி நம்ம எடுத்து வைக்கிறோம்னா அந்த அடி எடுத்து வைக்கும் போது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இந்த இடம், நம்ம போகக்கூடிய இந்த இடம் சரியான இடம் தானா, நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோம், இந்த உணவு ஹலாலான உணவு தானா, நம்ம ஒரு உடையை உடுக்கிறோம், அந்த உடைய ஹலாலான உடை தானா இல்ல ஹராமான உடையா, நம்ம ஒரு செலவினம் செய்யறோம், காசு நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிப்பு ஹலாலானது தானா, நம்ம அதை செலவு செய்யறோம், அந்த செலவு என்பது முறையான விஷயத்திற்கு தான் செலவு செய்யறோமா, இது அல்லாஹ் அனுமதித்ததா? இப்படி ஒவ்வொரு காரியமும் சரி, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலையும் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த பொருத்தம் இருக்கின்றதா, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா, இல்லை இதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை தண்டித்து விடுவானா என்ற பயத்திலேயே அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடியதாக இருக்கு. அப்படி நடுங்கி நடுங்கி அவர்கள் பயத்தினாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த பயத்தை கொண்டு அந்த அல்லாஹ்வினிடத்தில் அவர்கள் வெற்றி கொண்டு அவர்கள் சாலிஹீனாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். அப்போ இந்த பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயம், ஒரு காரியத்தை செய்தால் அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுப்பான், ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுப்பான். அப்ப அல்லாஹ்வினுடைய பிடி எத்தகையதாக இருக்கும், அல்லாஹ்வுடைய இந்த நரக வேதனை எத்தகையதாக இருக்கும், அல்லாஹ்வினுடைய அந்த அதாபு பொதுவான வேதனைகள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு அருமையான பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. சரிங்களா? அப்போ இந்த பாடத்தில் வரக்கூடிய ஆயத்துக்கள், இதற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே இந்த அல்லாஹ் மீது உள்ள பயத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாக, ஹதீஸாக, ஆயத்தாக தான் அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ
இப்ப நம்ம இந்த பாபுல் ஹவுஃப் என்ற இந்த தலைப்பை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இதற்கு அடுத்தபடியாக நம்ம முசன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து பல ஆயத்துகளை கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவை முழுமையான விளக்கத்தை நம்ம இப்பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 50வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 50வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இந்த பாடம் என்பது 50வது பாடம். அப்ப இதற்கு முன்னதாக இந்த ரியாது ஸாலிஹீன்ல பதிவு செய்யப்பட்ட இந்த 49 பாடங்களையும் முழுமையாக நம்ம நிறைவு செய்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 50வது பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுல் ஹவுஃப், பயம் குறித்த பாடம். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயம், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை பயப்படுதல் குறித்த பாடமாக இது அமையக்கூடியதாக இருக்கும். இப்ப இதனுடைய அர்த்தங்களை விளக்கத்தெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவை நம்ம இப்போ பார்த்து கொண்டே வருவோம். வாங்க. கால அல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வ இய்யாய ஃபர்ஹபூன், ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயத். வ இய்யாய ஃபர்ஹபூன், என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொண்டு செய்யுங்கள். இந்த காரியம் செய்யக்கூடிய காரியம் சரிதானா என்று அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. பாருங்க, அல் பக்ரா, சூரத்துல் பக்ராவில் 40வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். அப்ப முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தை இங்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இதில் அல்லாஹுடைய அந்த பயத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், என்னையே நீங்க பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அப்போ பயம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடும். அப்போ இதன் காரணமாக தான் முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்க, வகால தஆலா, இப்போ 2வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். பாருங்க, இன்ன பத்ஷ ரப்பிக, நிச்சயமாக உங்களுடைய இரட்சகனின் பிடியாகிறது, லஷதீதுன், திட்டமாக அது கடுமையானதாக இருக்கும், அது கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ உங்களுடைய இறைவனின் பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும். சாதாரணமான கடுமை கிடையாது, மிக கடுமை. அப்போ அல்லாஹ் ஒருவனை பிடித்து விட்டால் என்று சொன்னால் அந்த பிடியிலிருந்து தப்பிக்க ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் ஒருத்தவனை இறக்கம் காட்டினா அவன் தப்பிச்சு போயிடலாம். அல்லாஹ் ஒருவன் மீது கோபம் கொண்டு விட்டால், அல்லாஹ் ஒருவன் மீது அதிருப்தி கொண்டு விட்டால், அல்லாஹை ஒருவன் அல்லாஹ் ஒருவனை தண்டிப்பதற்கு நாடி விட்டால் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த பிடி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து தப்பிக்க இயலாது. அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். அப்போ சாதாரணமாக இந்த உலகத்தில் நம்ம மாட்டக்கூடியவர்கள் ஈஸியா தப்பிச்சிடலாம். இப்ப நம்ம பல பேர் பாக்குறோம் இந்த உலகத்துல. சில பேர் ஒரு பிள்ளை தப்பு செஞ்சு உம்மாட்ட மாட்டுது, ஆனா தப்பிச்சிரும். ஒரு பிள்ளை தப்பு செஞ்சு வாப்பாட்ட மாட்டுது, தப்பிச்சிடலாம். இல்ல வாலிபர்கள், இந்த காலத்துல இருக்கக்கூடிய வாலிபர்கள் போலீஸ்ல மாட்டுறாங்க, தப்பிச்சிடலாம். ஒரு ஃபைனை கேட்டு தப்பிச்சிடலாம். சாதாரணமா இங்க ஒரு ஃபைனை கட்டிடலாம், உம்மா அப்பானா ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம். வேற ஒரு ஆசிரியர்கிட்ட ஒருத்தன் மாத்தறான்னு சொன்னா கரெக்டா படிச்சு அவன் சொல்லிட்டா போதும், அவன் திருந்திருவான். அப்ப அந்த ஆசிரியர் அவனை விட்டுருவாரு. பிடிக்க மாட்டாச்சு, நல்லவன்பா, அப்படி விட்டுருவாரு, கண்டுக்கிறாம. அப்போ இதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவ்வளவு அசால்ட்டா தப்பிக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியாது. அல்லாஹ்விடத்துல ஃபைன் கிட்ட தப்பிக்க முடியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு நான் பணக்காரனா இருக்கேன், யா அல்லாஹ் விட்டுரு யா அல்லாஹ்னு சொல்ல முடியுமா? முடியாது. யா அல்லாஹ், நான் நீ உனக்காக இதெல்லாம் செஞ்சனே சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நீ இதையும் செஞ்சிருக்கிற. எப்படி நீ நல்லதை செஞ்சு அதே மாதிரி தீயதையும் செஞ்சிருக்கியா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் பிடிச்சிருக்கிறான். யா அல்லாஹ், நான் இதனால எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு யா அல்லாஹ், நான் வாழ்ந்து நல்லவனா வாழ்ந்து காட்டுறேன், என்ன திருமணி விட்டுப்பாரு, நான் வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை நான் பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் விடுவானா? முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொன்னா லஷதீத், மிக கடுமையானதாக இருக்கும். பிடிக்கணும்னு அல்லாஹ் நாடித்தான் சொன்னா அவனை அல்லாஹு தஆலா முழுமையாக பிடிச்சிருவான். அவனுக்கு கடுமையான தண்டனை என்பது இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான்.
பாருங்க, அல் புரூஜ், சூரத்துல் புரூஜில 12வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்லித் தருகிறார்கள். இப்போ இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வருவதற்கான காரணமும் பயம்தான். அப்போ அல்லாஹுடைய புடி கடுமையாக இருக்கும், அதனால் அல்லாஹுவை நீங்க பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ சாதாரணமா அல்லாஹுடைய புடி கடுமையாக இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லல அல்லாஹ். இப்ப இதுல இன்னொரு கருத்தும் விளங்குது, அல்லாஹுடைய புடி கடுமையாக இருக்கும், அதனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. நான் அனுமதித்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், நான் அனுமதிக்காத காரியத்தை நீங்க செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா என்னுடைய பிடி என்பது ரொம்ப கடுமையா இருக்கும், அதனால் என்னை நீங்கள் பயந்து கொண்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்து உள்ளடக்கியது இருப்ப காரணத்தினாலதான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்தார்கள். பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَكَذَلِكَ أَخْذُ رَبِّكَ إِذَا أَخَذَ الْقُرَى وَهِيَ ظَالِمَةٌ إِنَّ أَخْذَهُ أَلِيمٌ شَدِيدٌ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِمَنْ خَافَ عَذَابَ الْآخِرَةِ إِلَى آخِرِهِ. அப்போ இது ஒரு நீண்ட ஆயத்தா போகுது. இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன பாருங்க, وَكَذَلِكَ, இன்னும் இவ்வாறே, அஹ்து ரப்பிக்க, உங்கள் ரப்பினுடைய, உங்கள் இரட்சகனின் பிடி என்பது ஆக இருக்கும். இதா அஹதல் குரா, அந்த ஊர்களை அல்லாஹு தஆலா பிடித்து விட்டால், அதாவது அந்த ஊர் வாசிகளை அல்லாஹ் பிடித்து விட்டால், வஹிய லாலிமத்துன், இன்னும் அந்த ஊர்கள் அநீதம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஊரை பிடித்து விட்டால் என்று சொன்னால், இன்ன அஹ்தஹு, நிச்சயமாக அந்த பிடியாகிறது, அல்லாஹுடைய அந்த பிடியாகிறது, அலீமுன் ஷதீதுன், கடுமையான முறையில் நோவினை தரக்கூடியதாக இருக்கும், கடுமையான வேதனையை தரக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருப்பவர்கள் எல்லாரும் அநியாயக்காரங்க, அநீதம் இழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அநீதம் என்பது அல்லாஹ் அனுமதித்த ஒன்றா கிடையாது, நீதத்தை தான் அல்லாஹு தஆலா போதிக்கின்றான். இஸ்லாத்துல ஒரு அங்கம் நீதமாக நடக்குது. அப்ப அநீதம் இழைப்பதற்கான ஒரு தண்டனையும் அல்லாஹு தஆலா அந்த அநீதம் இழைக்கக்கூடிய அந்த அநியாயக்காரருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதான் சொல்றான், அப்படி அந்த அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு ஊரை அல்லாஹு தஆலா பிடிச்சிட்டான்னு சொன்னா, அந்த பிடி என்பது ரொம்ப கடுமையான அதாபை கொடுக்கக்கூடிய, வேதனையை கொடுக்கக்கூடிய பிடியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இன்னும் இன்ன ஃபீ தாலிக, நிச்சயமாக இந்த காரியத்தில் உள்ளது, லஆயத்தன், திட்டமாக படிப்பினை என்பது இந்த காரியத்தில் உள்ளது. யாருக்கு? லிமன் ஹாஃப அதாபல் ஆகிரதி, மறுமை நாளினுடைய அந்த வேதனையை பயப்படக்கூடியவருக்கு படிப்பினை என்பது இதன் மூலமாக இருக்கின்றது. அப்ப மறுமை நாளோடைய அந்த அதாபு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதாபெல்லாம் சாதாரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் சாதாரணம். இப்போ அந்த உலகத்துல ஒரு தீ இருக்குன்னு சொன்னா, அந்த தீயில கையை வச்சா எந்த அளவிற்கு சுடும், கையெல்லாம் பொசுக்கிறோம். ஆனா இந்த தீயை விட 1000 மடங்கு கடுமையானதாக இருக்கும் அந்த மறுமையில் இருக்கக்கூடிய அந்த தீ. அப்போ அல்லாஹ் அந்த மறுமையில் இருக்கக்கூடிய அதாப இந்த உலகத்தை விட பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கிறான் அந்த வேதனையை. அப்படி அந்த வேதனையை யார் அஞ்சிக் கொள்வார்களோ அவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கும். எது? அந்த அல்லாஹ்வினுடைய இந்த பிடி கடுமையானதாக இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டா அந்த பிடி என்பது ரொம்ப வேதனை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை என்ற இந்த விஷயம் ஆகிறது அந்த மறுமையினாலே பயப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டான்னு சொன்னா அந்த மறுமையை அஞ்சக்கூடியவன் என்ன நினைப்பான், அல்லாஹுடைய பிடி இவ்வளவு கடுமையானதாக இருக்குமா, இவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்குமா, அதனால் அல்லாஹ் நம்மை பிடித்து விடக்கூடாது, அல்லாஹுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிச்சிடணும். அதனால அல்லாஹ் சொன்ன அமலை நம்ம கரெக்டா செய்வோம், அல்லாஹ் அனுமதித்த காரியத்தை மட்டும் செய்வோம், அல்லாஹ் அனுமதிக்கலையே அந்த காரியத்தை நம்ம எட்டி கூட பார்த்துடக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருப்பார். இப்படி உறுதியாக இருந்து ஒருத்தனை விலகி விடக்கூடியவனாக இருப்பான் இல்லையா? அப்போ இந்த ஒருவனுக்கு படிப்பினையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதுவாகிறது, யௌமும் மஜ்மூஉன், ஒன்று சேர்க்கப்படும் நாளாக இருக்கும். இப்போ இந்த தாலிக்க எதை பார்த்து போகுது? ஆகிரத்தை பார்த்து போகுது. அந்த மறுமையாகிறது யௌமும் மஜ்மூஉன், ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளாக இருக்கும். லஹுன் நாசு, மக்களுக்கு மத்தியில் அந்த மக்களாகிறவர்கள் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி ஒன்று கூட்டப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். வதாலிக்க, இன்னும் அந்த நாளாகிறது யௌமும் மஷ்ஹூதுன், அல்லாஹ்விடத்தில் அதாவது அல்லாஹ்விடத்தில் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாளானது இருக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படும் ஒரு நாள். மஷ்ஹூதுன அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படக்கூடிய, அல்லாஹ் முன் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் என்பதும் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். இப்போ அந்த மறுமை நாள்ல
அந்த எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வின் முன்னிலையில ஒன்று கூட்டி எல்லாருக்குமான கேள்விகள் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் வமானு அஹ்ஹிருஹு, இன்னும் அந்த நாளை நாம் பிற்படுத்துவதில்லை, இல்லா லி அஜலின் மஅதூதின், எண்ணப்படும் ஒரு சொற்பமான ஒரு தவணைக்காகவே தவிர அந்த நாளை நாம் பிற்படுத்துவதில்லை. இப்போ கொஞ்சமா எண்ணப்படக்கூடிய ஒரு சொற்பமான நாளுக்காக வேண்டிதான், ஒரு சொற்பமான ஒரு தவணைக்காக வேண்டிதான் நான் அதை பிற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ மக்களுக்கு அந்த அமல் செய்யக்கூடிய சில நாட்கள் நம்ம கொடுப்போம். சீக்கிரம் மறுமை நாளை கொண்டு வர வேண்டாம், மறுமை நாளை கொஞ்சம் தள்ளி போடுவோம். பல வருடங்கள், பல மக்கள் வரட்டும், பல சந்ததியில் உருவாகட்டும். அப்போ அந்த மக்கள் உருவாகி அவர்கள் பல அமல்களை செஞ்சு அவை அப்படியாவது அவங்க வெற்றி பெறட்டும் என்ற ஒரு எண்ணத்துல தான் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு சொற்பமான ஒரு எண்ணப்படக்கூடிய, ஒரு கைவிட்டு எண்ணப்படக்கூடிய ஒரு சில நாட்கள் தான். நமக்கு ஏதோ இவ்வளவு பெரிய வருஷம் இருக்குது, 1000 வருடங்கள் 2000 வருடங்கள் நம்ம சொல்றோம், அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சொற்பமான ஒரு காலம். அப்ப அந்த சொற்பமான ஒரு தவணையின் காரணமாக தான் நான் இதை பொருட்படுத்துகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் யௌம யஅதி, அந்த நாள் என்பது வரும், லா தகல்லமு நஃப்சுன், ஒரு ஆன்மாவும் பேசாது, இல்லா பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர ஒரு ஆன்மாவும் அந்த நாளில் பேசாது. அப்போ அந்த நாளில இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த உயிர் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம பேச முடியாது, தானாக பேசி சமாளிக்கலாம் முடியாது, பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது. பொய் என்பது வாயில வராது. அல்லாஹ் யார் யாரை பேசுவதற்காக நாடுகிறானோ அந்த நபர்கள் மாத்திரம்தான் அந்த நாளில் பேச முடியும். அவர்கள் அல்லாத எந்த நபரும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஃபமின்ஹும், இன்னும் அவர்களில் இருப்பார்கள், அந்த மக்களிலிருந்தும் உள்ளவர்கள், ஷகியுன் வ சஈதுன், ஷகியுன் மூதேவிகளும் இருப்பார்கள், வ சஈதுன் இன்னும் ஸ்ரீதேவிகளும் இருப்பார்கள். அதாவது ஷகியுன்னா அதாவது பரக்கத்தில்லாதவர்கள், அதாவது கெட்டவர்கள், அந்த கெட்டவர்களும் இருப்பாங்க, வசாயிதுன் இன்னும் நல்லவர்களும் அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒன்று திரட்ட பிறந்த மக்கள்ல கெட்டவங்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. அப்படி 2 தரப்பினர்களும் கலந்து இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபஅம்மல்லதீன ஷகு, இன்னும் துர்பாக்கியசாலியாக ஆனார்களே அத்தகையவர்கள், ஃபஃபின்னாரி, அவர்கள் நரகத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்ப யாரெல்லாம் அல்லாஹ் அனுமதித்த, அந்த அல்லாஹ் தடுத்த அந்த காரியத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாமல் கெட்டவர்களாக இருப்பார்களோ, கெட்டத்தன்மை உடையவர்களாக இருப்பார்களோ, அந்த அத்தகையவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களா இருப்பாங்க. அப்ப அவங்க நரகத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னும் லஹும், அவர்களுக்கு உண்டு, ஃபீஹா, அந்த நரகத்திலே உண்டு, ஜஃபீரும் வ ஷஹீகுன், இப்ப கூச்சம் முனக்கம் தான் இருக்கும். அப்போ அந்த நரகத்தில அந்த மக்கள் எல்லாம் கூச்சலிடக்கூடிய, சப்தமிட்டு ஓன்னு கத்தக்கூடிய அந்த வேதனை என்பது அந்த கத்தக்கூடிய அளவிற்கு ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வேதனைக்கு உள்ளவர்களாக அவங்க ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வேதனை, அந்த வேதனை இப்போ நரகத்திற்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரே கூச்சலாதான் இருக்கும், ஒரே சப்தங்களாக தான் இருக்கும். அந்த சப்தங்கள் எல்லாம் அவர்களை சப்தமிட செய்யும். அந்த வேதனை எல்லாம் அவர்களை சப்தமிட செய்து மக்கள் கூச்சலிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அத்தகையவர்களாக தான் அந்த ஷகி, அந்த கெட்டவர்கள், அந்த துர்பாக்கியம் மிக்கவர்கள், அப்படிதான் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பாருங்க, ஹூத், சூரத்துல் ஹூதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 102, 106, அப்ப 102ல இருந்து 106வது ஆயத்து வரைக்கும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கீழ கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அப்போ இந்த ஆயத்தானதும் இந்த பாடத்திற்கீழ கொண்டு வருவதற்கான காரணமும் இந்த அல்லாஹுடைய பயத்தை உணர்த்துவதற்காக தான். அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்றான் இல்லையா? அந்த மறுமை நாள்ல எல்லாம் ஒன்று திரட்டப்படுவீங்க. அப்படிப்பட்ட நாள் ரொம்ப விரைவிலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப தூரமால இல்ல, ரொம்ப விரைவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த ஷகியானவர்கள், அந்த துர்பாக்கியஸ்தாலிகள், அதாவது அந்த தீயவர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த கூச்சலிடக்கூடியவர்களா இருப்பார்கள். அது அல்லாஹ் சொன்னான். மேல அவர் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் அலீமுன் ஷதீதுன்னு முதலே வார்த்தையை சொல்லிட்டான். கடுமையான வேதனை தரக்கூடிய ஒரு பிடியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னா. இன்னும் ஜஃபீரும் ஷஹீக், இன்னும் அவர்கள் அதுல அந்த நரகத்துல சப்தமிட்டு வேதனையால கூச்சலிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அத்தகைய ஒரு தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆளாகுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தந்தான். அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் அல்லாஹுடைய
அதாவது ரொம்ப கடுமையானதாக இருக்கும், ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கும். அதனால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அதனால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சரியாக முறையாக இருந்து கொள்ளுங்கள். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் அனுமதித்த காரியத்தை மாத்திரம் செய்து என்னுடைய பொருத்தத்தை நீங்கள் நாடக்கூடியவர்களாக ஆகுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துக்கு தோதுவாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த பல ஆயத்துகளை கொண்டு வராங்க. அதுல இருந்தும் இந்த 3 ஆயத்தை நம்ம முதல்ல பார்த்தாச்சு. இப்ப இங்க வரக்கூடிய இந்த ஆயத்துக்கு இடையிலேயே நமக்கு ஒரு 4 ஆயத்து இருக்குது. 102ல இருந்து 106 வரைக்கும் உள்ள ஆயத்து இருக்கு. அப்ப இந்த 4 ஆயத்தையும் முதல்ல சொல்லப்பட்ட இந்த 2 ஆயத்துகள் இந்த 6 ஆயத்துகளை பற்றிய தர்ஜிமாக்கள், இதனுடைய விளக்கங்கள், முழுமையான விஷயங்களை பற்றியெல்லாம் இன்றைய பாடத்தில் நாம் சொல்லி நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய மீதமுள்ள அந்த ஆயத்துகள், இதிலிருந்து வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா என்ற இந்த ஆயத்திலிருந்து இறுதி வரையிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.